மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உணர்ச்சிகளை காட்டாத சில உண்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களை பற்றி கூறும்போது, இவன் ஒரு கல்லூனி மங்கன், இவனுக்கு பாசமும் தெரியாது, காதலும் தெரியாது, எதற்குமே உணர்ச்சிகளை காட்ட மாட்டான் என்று உங்களின் மீது ஒரு தவறான பழியை அனைவருமே சுமத்தியிருப்பாங்க. அந்த அனைவரும் யார் என்று பார்த்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பெயர்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வெளியில் உணர்ச்சிகளை காட்டாமல் இருப்பதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சுயமரியாதை கலந்த ஒரு உண்மையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களின் தூய்மையான அன்பையும் பாசத்தையும் ஒரு நபரிடம் காட்டிய போது அவர்கள் அதை உங்களின் பலவீனமாக நினைத்து உங்களை மிக சாதாரணமாக மிதித்து துடைத்தும் எரிந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, இந்த ஒரு மனிதர் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த ஒரு செயலை செய்வாரா என்று. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்திருக்கும். உங்களின் உணர்ச்சிகள் அங்கே கொச்சைப்படுத்தவும் பட்டிருக்கும். அந்த ஒரு ரணத்தில் தான் நீங்கள் முடிவெடுக்கவும் ஆரம்பித்திருப்பீங்க. இனிமே நம்முடைய அன்பையோ அல்லது கோபத்தையோ யாருக்கும் காட்டி நம்முடைய தரத்தை குறைத்து கொள்ளக்கூடாது. இன்று நீங்கள் வெளியில் காட்டக்கூடிய அந்த இறுக்கமான முகம் உங்களின் இதயத்தை பாதுகாக்க நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஒரு கவசமே தவிர உங்களிடம் பாசம் இல்லை என்பது அர்த்தங்கள் கிடையாது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, அதை எப்படி வாழ வேண்டும், கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை நினைத்து கொண்டு பேசுகிறார்கள் என்று அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே புரியவும் தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களின் கடின உழைப்புக்கு பின்னால் இருந்த வழிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். சனி பகவானின் ஆதிக்கம் பெற்று நீங்கள் மகரம் ராசிக்கு உழைப்பு என்பது மூச்சு காற்றை போன்றதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குறுக்கு வழிகளை நீங்கள் என்றுமே விரும்ப மாட்டீங்க. இந்த உலகம் உங்களின் தற்போதைய வளர்ச்சியையோ அல்லது உங்களின் திறமையையோ பார்த்து வியக்கலாம். ஆனால் உங்களின் இந்த அசாத்திய உழைப்புக்கு பின்னால் இருந்த வழி கொடூரமானது என்பதை உங்களை சுற்றியுள்ள சாதாரணமான மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு வழிகள் இருக்கும், வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் எவ்வளவு முயற்சிகளையும் நீங்கள் வழியுடன் செய்து கொண்டு இருப்பீங்க என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரிந்திருக்கும். உடம்பில் முடியாத போதும் மனதில் உச்சக்கட்ட மன அழுத்தம் இருந்த போதும் உங்களை கவனித்துக் கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லாத நள்ளிரவு நேரங்களில் நீங்கள் ஒற்றையாளாக நின்று உழைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் இருந்து கொண்டிருப்பீங்க. கையில் ஒரு பைசா காசு இல்லாமலும் கடன்காரர்களின் நெருக்கடிகளுக்கு மத்தியில் பசியையும் அவமானங்களையும் சகித்து கொண்டு நீங்கள் சிந்திய வியர்வை துளிகள் தான் இன்றும் உங்களுடைய இந்த ஒரு துயரத்தில் உட்கார வைத்திருக்கும். உங்களின் வெற்றி என்பது அதிர்ஷ்டத்தால் வந்தது கிடையாது. அது உங்களின் அசாத்திய வழியின் ஒரு இரத்த சாட்சியகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்ற அந்த ஒரு இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தில் நீங்கள் எல்லோரையும் போல சாதாரணமாக வாழ நினைத்த போது உங்களின் ஒட்டுமொத்த அஸ்திவாரமும் சரிந்து உங்களுக்கு என்று ஒரு ஒற்றை மனிதரின் ஆதரவு கூட இல்லாமல் நடுவழியில் நின்ற ஒரு குறிப்பிட்ட நாளும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அது உங்களின் குடும்பத்தின் அத்தனை பொறுப்புகளும் உங்களின் தலைமையில் விழுந்த நாளாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கலாம். உங்களின் தொழில்முறை வாழ்க்கையில ஒரு பெரிய சதியானது நடந்து நீங்கள் அசிங்கப்பட்டு நின்ற நாளாகவும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு நாளில் உங்களுக்கு உதவ அலைபேசியில் 100 எண்கள் இருந்துமே உங்களுக்காக வர ஒரு மனிதர்கள் கூட இல்லை. அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் அழுது முடித்துவிட்டு இனி நமக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நம்மளுடைய காலில் நாம் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் எழுந்த நாட்களும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு சப்போர்ட் இல்லாத நாள், அந்த ஒரு நாள் தான் உங்களை ஒரு அசைக்க முடியாத பலசாலியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் வழிகளையும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் தந்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லியது உண்மையா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் விரும்பிய விஷயங்கள் அடைவதற்கான சூழல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும். அதை எப்படி நீங்கள் அடைய முடியும், அதை எப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போக முடியும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கலை சார்ந்த துறைகளில் மதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில மேம்பட ஆரம்பிக்கும். எது வேண்டும் எது வேண்டாம் என்று அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் வர ஆரம்பிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் சுப
நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. புதிய வியாபாரம் குறித்த ஆலோசனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வியாபாரங்களாக இருக்கலாம், தொழில்களாக இருக்கலாம், புதியதாக தொடங்க வேண்டும் என்று நீண்ட நாட்களுக்கு முன்பாக முடிவெடுத்த சில விஷயங்களை இந்த ஒரு நாளில் நீங்கள் கச்சிதமாக பண்ணினீர்கள் என்றால் அதிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நடக்க ஆரம்பிக்கும். எதிர்காலத்திற்கான சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்கு நீங்க இப்பயே சேமித்து வையுங்கள். உங்களுடைய கையில் பணம் இருந்தால் அதை எப்படியாவது செலவழித்து விடுவீர்கள் என்பதை உணர்ந்து கொண்டு சேமிப்பை நீங்கள் முக்கியத்துவம் காட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பொது காரியங்களில் ஒத்துழைப்புகள் நீங்களாகவே முன்னின்று போய் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். எனவே நாளை முதல் கடந்த சில வருடங்களாகவே உங்களின் வளர்ச்சி என்பது மந்தமாகவும் ஒரு அடி முன்னால் வைத்தால் 4 அடி பின்னால் போகக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்திருக்கும். நீங்களும் எத்தனையோ தடவைகள் முயற்சி செய்தும் வாழ்க்கையில உழைத்தும் ஒரு தடவைகள் நீங்கள் முன்னே போனால் 10 தடவைகள் வாழ்க்கையில நீங்க பின்னோக்கி போவீங்க. நம்முடைய அத்தனை முயற்சிகளும் ஏன் பாதியிலே முடங்கி போகிறது என்று நீங்கள் சலிப்படைந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இதோ இப்போது உங்களின் உழைப்பிற்கு நீதி வழங்கக்கூடிய சனி பகவானின் அசைக்க முடியாத சுப பலத்தினால் பிரபஞ்சத்தின் கிரகங்கள் அனைத்தும் இத்தனை காலங்கள் நீங்கள் எடுத்த அத்தனை நியாயமான முயற்சிகளையும் அசாத்திய வெற்றிகளோடு பரிசீலிக்க போகிறது. அதையும் நீங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி நம்ம வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறவும் செய்வீங்க. தடைபட்டு கொண்டிருந்த பதவி உயர்வுகள், முடங்கி கிடந்த சம்பள பாக்கிகள் அத்தனையும் உங்களை தேடியும் வர வைக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தடையின்றி வாழ்க்கையில வெற்றியில் முடிய ஆரம்பிக்கும். உங்களின் உழைப்பிற்குரிய முழுமையான பலனை உங்களுடைய கைகளில் ஒப்படைத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதர்களாகவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாக வியர்வை சிந்தியும் உழைக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு வியர்வை சிந்தி உழைப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க. உங்களிடம் எப்போதுமே வெளியில் பார்ப்பவர்கள் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பி கடமையை செய்யும் ஒரு மென்மையான குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வெளியில் உங்களின் மிக நெருங்கிய நண்பரை போல நடித்து கொண்டே உங்களுக்கு பின்னால் உங்களின் தொழில்துறை முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த அந்த பரம எதிரி யார் என்பது இப்போது உங்களுக்கு அப்பட்டமாக உங்களுக்கு தெரியவும் வர ஆரம்பிக்கும். உங்களை பற்றி புறம் பேசிய அத்தனை வார்த்தைகளும், உங்களின் பொருளாதாரத்தை கெடுக்க அவர் செய்த அத்தனை சதிகளும் தகுந்த ஆதாரங்களுடன் உங்களுடைய கண் முன்னே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அம்பலமாகவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று அதிர்ச்சியை தந்தாலுமே உங்களை சுற்றியுள்ள துரோகிகளின் அத்தனை முகமூடிகளையும் கிழித்து உங்களின் வாழ்க்கையிலிருந்து அந்த நச்சுக்காளான்களை முற்றிலும் வேரோடு பிடுங்கி எறிய இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எது வேண்டும் எது வேண்டாம், எந்த ஒரு மனிதர்களை நம்ம கூட வைத்திருக்க வேண்டும், எந்த ஒரு மனிதர்களை விலக்க வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து நீங்கள் கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணங்கள் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் முன்னேறவே முடியாது. நல்லதை நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஆனால் இதோ இப்போது உங்களின் உழைப்பிற்கு நீதி வழங்கக்கூடிய சனி பகவானின் அசைக்க முடியாத சுப பலத்தினால் பிரபஞ்சத்தின் கிரகங்கள் அனைத்தும் இத்தனை காலங்கள் நீங்கள் எடுத்த அத்தனை நியாயமான முயற்சிகளையும் அசாத்திய வெற்றிகளோடு பரிசீலிக்க போகிறது. அதையும் நீங்கள் வாழ்க்கையில புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி நம்ம வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில முன்னேற முடியும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறவும் செய்வீங்க. தடைபட்டு கொண்டிருந்த பதவி உயர்வுகள், முடங்கி கிடந்த சம்பள பாக்கிகள் அத்தனையும் உங்களை தேடியும் வர வைக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க தொடக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தடையின்றி வாழ்க்கையில வெற்றியில் முடிய ஆரம்பிக்கும். உங்களின் உழைப்பிற்குரிய முழுமையான பலனை உங்களுடைய கைகளில் ஒப்படைத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதர்களாகவும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நிச்சயமாக வியர்வை சிந்தியும் உழைக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு வியர்வை சிந்தி உழைப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வந்து விடுவீங்க.
உங்களிடம் எப்போதுமே வெளியில் பார்ப்பவர்கள் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பி கடமையை செய்யும் ஒரு மென்மையான குணம் உங்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வெளியில் உங்களின் மிக நெருங்கிய நண்பரை போல நடித்து கொண்டு உங்களுக்கு பின்னால் உங்களின் தொழில்துறை முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருந்த அந்த பரம எதிரி யார் என்பது இப்போது அவங்களுக்கு அப்பட்டமாக உங்களுக்கு தெரியவும் வர ஆரம்பிக்கும். உங்களை பற்றி புறம் பேசிய அத்தனை வார்த்தைகளும், உங்களின் பொருளாதாரத்தை கெடுக்க அவர் செய்த அத்தனை சதிகளும் தகுந்த ஆதாரங்களுடன் உங்களுடைய கண் முன்னே இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அம்பலமாகவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு உண்மை உங்களுக்கு ஆரம்பத்தில் சற்று அதிர்ச்சியை தந்தாலுமே உங்களை சுற்றியுள்ள துரோகிகளின் அத்தனை முகமூடிகளையும் கிழித்து உங்களின் வாழ்க்கையிலிருந்து அந்த நச்சை காளான்களை முற்றிலும் வேரோடு பிடுங்கி எறிய இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எது வேண்டும் எது வேண்டாம், எந்த ஒரு